السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. وإن جنحوا للسلم فاجنح لها وتوكل على الله إنه هو السميع العليم. صدق الله المولانا العظيم. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக சங்கை பொருந்திய ஜும்மாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனம் உவந்து நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் அமைதியின் மார்க்கம். இஸ்லாம் என்று சொன்னால் அமைதி என்றுதான் அதனுடைய பொருள். எனவே இந்த அமைதியையும் அன்பையும் போதிக்கக்கூடிய இந்த மார்க்கம் உலகளாவிய அளவிற்கு மற்றவருடைய கவனத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, அமைதி, நிம்மதி என்பது மனித வாழ்க்கையில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். உலகத்தில் வாழக்கூடிய யாரும் அமைதியின்மையை விரும்ப மாட்டார்கள். நிம்மதியாக இருக்க வேண்டும், அமைதி வேண்டும், சுபிட்சம் வேண்டும். தன்னுடைய வீட்டிலேயும் அமைதி, நிம்மதி வேண்டும். நாம் வாழுகின்ற ஊரிலும் அமைதி, நிம்மதி வேண்டும். நாம் வாழுகின்ற நாடுகளிலேயும் அமைதி, நிம்மதி வேண்டும். உலகளாவிய அளவில் மக்கள் எல்லோரும் அமைதியாக, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாடுவார்கள். ஆனால் இன்றைக்கு உலகம், அதனுடைய போங்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் எங்காவது ஒரு பகுதியில், ஒரு பாகத்தில் சண்டைகள், சச்சரவு, போர்கள் என்று அமைதி இழந்து நிம்மதியற்ற ஒரு சூழல் இருப்பதை நாம் காணுகின்றோம். எனவே தான் இஸ்லாத்தின் பக்கம் பிற மனிதர்களுடைய பார்வை அதிகமாக ஆகி பிற மக்கள் இஸ்லாத்தை நோக்கி அதிவேகமாக வரக்கூடியதற்கு அடிப்படையான காரணமாக இருப்பது இந்த மார்க்கம் அமைதியை போதிக்குகின்றது, இந்த மார்க்கம் அன்பை போதிக்குகின்றது என்ற அடிப்படையிலே தான். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 23 ஆண்டுகள் என்ற ஒரு குறுகிய காலகட்டத்தில் உலகத்தில் யாரும் சாதிக்க முடியாத, எவராலும் நிகழ்த்தி காட்ட முடியாத மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு அடிப்படை காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில், மனிதர்களுக்கு மத்தியிலே அமைதியை நிலைநாட்டினார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகின்ற பொழுது அன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். ஒருவருடைய ஒட்டகம் இன்னொருவருடைய ஒட்டகத் தொட்டியில் தண்ணீர் குடித்து விட்டது என்பதற்காக வேண்டி அதனால் 2 கோத்திரத்தார்களுக்கு மத்தியிலே பிளவு, மனக்கசப்பு, சண்டை. ஆனால் அந்த சண்டை எப்படி நீடித்தது என்று சொன்னால், ஆண்டாண்டு காலமாக
பரம்பரை பரம்பரையாக அந்த சண்டைகளும் பிணக்குகளும் நீடித்து கொண்டு இருந்த ஒரு காலகட்டத்திலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாம் என்ற ஒரு கொள்கையை அங்கே கொண்டு வந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கையை, மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே புகுத்தி திணித்து அதன் மூலம் அவர்கள் வெற்றி கண்டார்கள் என்று சொன்னால், ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே அந்த வெற்றியை அவர்கள் பெற்றார்கள் என்று சொன்னால், அதற்கு அவர்கள் முதலாக போதித்தது அமைதியைத்தான் போதித்தார்கள். உங்களுக்கு மத்தியிலே பிரிவினை வேண்டாம், பிணக்குகள் வேண்டாம், சண்டை சச்சரவுகள் வேண்டாம், எல்லோரும் சமமாக சகோதரத்துவத்தோடு அமைதியான ஒரு வாழ்வை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு போதித்ததோடு மட்டுமல்லாது அதற்கான வழிமுறைகளையும் பெருமானார் அவர்கள் கண்டறிந்தார்கள். அருமையானவர்களே, எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து குடிபுகுந்தார்கள். மக்காவில் நிம்மதியற்ற அச்சமற்ற ஒரு சூழல் நிலவிக்கொண்டே இருந்தது. அதை மாற்றுவதற்கான வழி அங்கிருந்து கொண்டே நாம் தேடிக்கொண்டிருந்தால் அதற்கான விடை கிடைக்காது என்ற அடிப்படையில் மக்காவை விட்டு வெளியேறி மதீனாவிற்குள்ளே வந்தார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து மக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தினார்கள். மதீனாவிற்கு வந்து மக்களுக்கு மத்தியிலே முதலாக அவர்கள் ஆற்றிய உரை, முதலாக அந்த மக்களுக்கு போதித்த போதனை என்ன தெரியுமா? அப்சுஸ் சலாம், சலாமை பரப்புங்கள், அத்இமுத் தஆம, பசித்தோருக்கு உணவளியுங்கள் என்றுதான் ஆரம்பித்தார்கள். தங்களுடைய பிரச்சாரத்தை மதீனாவில் ஆரம்பிக்கின்ற பொழுது முதலாக அவர்கள் சொன்னது அப்சுஸ் சலாம். நீங்கள் உங்களில் ஒருவருக்கொருவரை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் முஹம்மன் சலாம் கூறிக்கொள்ளுங்கள், சலாமை நீங்கள் பரப்புங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். என்று சொன்னால் ஒரு சலாமின் மூலமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சலாமின் மூலமாக உள்ளத்தில் மண்டி கிடைக்கக்கூடிய இன்னொருவரை பற்றியான பகைமை, வெறுப்பு, கோபம் இவைகள் அனைத்தும் நீர்ந்து போகி அவர் உள்ளத்திலே ஒரு சாந்தம், அமைதி, நிம்மதி ஏற்பட்டுவிடும். அந்த சலாமிற்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஆற்றலையும் வலிமையும் வல்லமையும் வைத்திருக்கின்றார். அருமையானவர்களே, நாம் இதை பெருமைக்காகவோ பகட்டிற்காகவோ சொல்லவில்லை. நீங்கள் வேண்டுமானாலும் அதை நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்களில் யாருக்காவது பிடிக்காதவரை அல்லது நீங்கள் யாரிடத்திலேயாவது பகைமை கொண்டிருக்கக்கூடியவரை அல்லது நீங்கள் யாரிடத்திலேயாவது சண்டையிட்டு பேசாமல் இருக்கக்கூடியவரை நீங்கள் நேருக்கு நேராக சந்தித்து அவருக்கு நீங்கள் சலாம் சொல்லி பாருங்கள். அப்படி நீங்கள் சலாம் சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இருவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பகைமை குறையும். உங்கள் இருவருடைய உள்ளத்தில் ஒருவர் மீது ஒருவர் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு, கோபம் இவைகளெல்லாம் தணிந்து உங்கள் இருவருக்கு மத்தியிலே ஒரு முஹப்பத்து, ஒரு அன்பு அங்கே திளைத்தோகும் என்பதை நம்மால் நிதர்சனமான முறையிலே நாம் பார்க்க முடியும். எனவேதான் நபிகள் நாயகம் அவர்கள் சலாமை பரப்புங்கள் என்பதாக சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள் அத்இமுத் தஆம, பசித்தோருக்கு உணவளியுங்கள் என்பதாக சொன்னார்கள். பசித்தோருக்கு உணவளிப்பதற்கும் அமைதியை போதிப்பதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று நமக்கு தோணும். ஆனால் அங்கேதான் மிகப்பெரிய பிரச்சனையே உருவாகின்றது. பசித்தோருக்கு உணவளியுங்கள், இல்லாதோருக்கு ஈந்தி நீங்கள் கொடுக்குகின்ற பொழுது அங்கே அமைதி ஏற்படும். பசியின் காரணமாக உணவிற்காக வேண்டி, தண்ணீருக்காக வேண்டி, இருப்பிடத்திற்காக வேண்டி, உடைக்காக வேண்டி இன்றைக்கு நாடுகளிலே சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். எனவே உங்களிடத்தில் இருப்பதை ஒருவருக்கொருவர் கொடுத்து பரிமாறி பசியை நீங்கள் போக்குகின்ற பொழுது அங்கே சுபிட்சம் ஏற்படும், அமைதி ஏற்படும் என்பதுதான் அதனுடைய மிகப்பெரிய தத்துவம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியை போதிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வருகின்ற பொழுது மக்களை பார்த்தவர்கள் முதலாக சொன்னது இந்த இரண்டு விஷயங்களை தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை சொல்லி காட்டுவார்.
அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான நபி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆக்கள் எல்லாம் திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு துஆக்களையும் நாம் ஆய்வு செய்து சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆழமான கருத்துக்கள் பொதிந்ததாக இருக்கும் அவருடைய துஆக்களில். அதிலே ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆக்களில் ஒன்று, இது கால இப்ராஹீம, நபியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்தில் கேட்டதை நீங்கள் நினைவு கூறுங்கள். ரப்பி ஜஅல்னி ஹாதல் பலதன் ஆமினா வர்சுகு அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி. அவர்கள் இறங்கிய அந்த ஊரில் மதீனாவிலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். மக்காவில் அவர்கள் வந்து இறங்கியதும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டது முதல் துவா இதுதான், ரப்பி ஜஅல் ஹாதல் பலதல் ஆமினா, யா அல்லாஹ் இந்த பூமியை இந்த ஊரை அமைதியான ஒரு ஊராக நீ ஆக்குவாயாக. வர்சுகுனி மினஸ் ஸமராத், இரண்டாவது தான் எனக்கு பழங்களை கொண்டு உணவளிப்பாயாக என்று ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார். இப்போ அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்கின்ற பொழுது உணவை இரண்டாவதாக கேட்டார்கள், அமைதியை முதல் தலைமையாக கேட்டார்கள். எனவே உணவை விட சாப்பாட்டை விட ஒரு மனிதனுக்கு நிம்மதி அமைதி என்பதுதான் மிக முக்கியமானது. எனவேதான் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முதலாக அவர்கள் கேட்டது அமைதியைத்தான் கேட்டார்கள். என்று சொன்னால் அமைதிதான் மனித வாழ்க்கைக்கு சுபிட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு இலக்குகள், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இலக்கு உண்டு, ஒரு நாட்டிற்கு ஒரு இலக்குகள் உண்டு. முன்னேறி செல்லக்கூடிய பாதைகளுடைய இலக்குகளை நிர்ணயித்து வைக்கப்பட்டிருக்கும். இவைகள் எல்லாவற்றையும் கடந்து சென்று நான் போக வேண்டும் என்று சொன்னால் அங்கே அமைதி இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலேயே நாம் இருப்போம், நம்மிடத்திலே பல லட்சியங்கள் இருக்கும், பல ஆசைகள் இருக்கும், பல கனவுகள் இருக்கும். ஆனால் அந்த குடும்பத்தில் அமைதி இருக்குகின்ற பொழுதுதான் அந்த லட்சியங்களும் ஆசையும் கனவுகளும் நிறைவேறுவதற்கு ஆரம்பிக்கும். ஆனால் நம்முடைய வீட்டிலேயே நம்முடைய குடும்பத்திலேயே பிளவுகள் ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள், தினமும் ஏதாவது ஒரு சண்டை, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருந்தது என்று சொன்னால் இவருடைய இலக்கை நோக்கி எங்கே இவனால் பயணிக்க முடியும்? அந்த சண்டை சச்சரவுகள் பிணக்குகளுக்கு மத்தியிலே சமரசம் செய்து வைப்பதிலே தான் அவருடைய காலங்கள் எல்லாம் வீணாக சென்று கொண்டே இருக்கும். எனவே அமைதி என்பது மிக முக்கியமானது என்ற அடிப்படையில் தான் இந்த துஆக்கள் அமைந்தன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அமைதியை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்தார்கள். இன்றைக்கும் உலகத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பல நாட்டு தலைவர்கள் பல சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனாலும் அதிலே அவர்கள் வெற்றி கிடைக்கவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதிக்கான முயற்சியை எங்கிருந்து உருவாக்கினார்கள் என்பதை கண்டறிந்து அதே பாதையில் பயணித்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்தில் அமைதியை நாம் ஏற்படுத்த முடியும். அருமையானவர்களே, அமைதியை பற்றி அல்லாஹ்வே திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நிம்மதியை பற்றி, சாந்தத்தை பற்றி எத்துணை வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகின்றான். எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ் பிரியப்பட்டு சொல்லுகின்றான். அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய எந்த செயலும் யாரிடத்திலும் இருக்கக்கூடாது என்று சொன்னால் இஸ்லாம் என்ற மார்க்கம் அமைதியின் மார்க்கம் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபில் பல்வேறு இடங்களிலே நமக்கு மேற்கோள் காட்டிவான். சொர்க்கத்தில் நாம் ஜன்னத் என்று சொன்னால் சொர்க்கம் என்று சொல்லுவோம். ஆனால் சொர்க்கத்திற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பேர் என்ன தெரியுமா? தாருஸ் ஸலாம், அமைதியின் இல்லம் என்று அல்லாஹ் பேர் வைத்திருப்பான். சொர்க்கத்திற்கு பெயரே தாருல் ஸலாம், அமைதியின் இல்லம் என்று அல்லாஹ் அந்த சொர்க்கத்திற்கு பெயர் வைத்திருக்கிறான். இன்னும் சொர்க்கத்திலே நுழையக்கூடிய அந்த சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் எப்படி சொல்லுவான் தெரியுமா? சலாமுன் அலைக்கும் திபுத்துன் ஃபதுஹுலூஹா ஹாலிதீன் என்று அல்லாஹ் சொல்லுவான். சொர்க்கத்தில் நுழைகின்ற பொழுது சொர்க்கத்தின் வாயிலே நின்று கொண்டு அல்லாஹ் சொல்லுவான், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அமைதி நிலவட்டும், நீங்கள் சொர்க்கத்திலே நுழையுங்கள், இங்கே நீங்கள் நிம்மதியாக அமைதியாக நிரந்தரமாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அமைதிக்காக வேண்டி மலக்குமார்கள் கூட துஆ செய்வார்கள் என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாபின்,
மலக்குமார்கள் சுவர்க்கத்தினுடைய எல்லா வாசல்களிலும் நின்று கொண்டிருப்பார்கள். சுவர்க்கத்திற்கு நிறைய வாயில்கள் உண்டு. ஒவ்வொரு வாசல்களிலும் நம்ம மலக்குமார்கள் நின்று கொண்டு சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும் ஃபநிஅம உக்பத்தார், உங்கள் மீது அமைதி நிலவட்டும். மலக்குமார்கள் சொல்லுவார்கள் அவர்களுக்கு, சுவர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களை பார்த்து அதனுடைய வாயிலில் நின்று கொண்டு அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும், உங்கள் மீது அமைதி நிலவட்டும். ஏன் தெரியுமா? நீங்கள் பொறுமையை மேற்கொண்டதற்காக வேண்டி. இப்போ பொறுமை எங்கே இருக்குகிறதோ அங்கேதான் அமைதியை நாம் காண முடியும். உலகத்தில் வாழுகின்ற பொழுது நீங்கள் பொறுமையாக இருந்து சகிப்புத்தன்மையோடு பிற மனிதர்களுக்கு இடையூறு செய்யாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் நீங்கள் பொறுமை காத்தமைக்காக வேண்டி உங்கள் மீது அமைதி நிலவட்டும் என்று சொல்லி அந்த மலக்குமார்கள் சுவர்க்கத்தில் அவர்களை நுழைவிப்பார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ஏன் இன்னும் ஒன்றை சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். ரமலான் மாதத்திலே 27வது இரவு லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு, அதை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனின் ஒரு அத்தியாயத்தையே இறக்கி வைத்திருக்கிறார். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடியது என்ன? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் என்ன தெரியுமா? அது ஒரு மாட்சிமிக்க, ஒரு புனிதமிக்க, சிறப்புக்குரிய ஒரு இரவு. அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்று சொன்னால் அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் மாட்சிமையை, அதனுடைய சிறப்பையும் வல்லமையும் ஆற்றல்களை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லையில் ஃபஜ்ர். அந்த இரவுக்கான சிறப்புகளில் ஒன்று அங்கே அமைதி இறங்குகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டி. இப்போ ஒரு இரவிலே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அமைதி இறங்குகிறது என்று சொன்னால், அப்ப அமைதி இறங்கக்கூடிய அந்த இரவை அல்லாஹ் சொல்லுகின்றான், அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்ப அமைதிக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவு முக்கியத்துவம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அமைதியிலே தான் வெற்றி இருக்கிறது. எங்கே நிம்மதியும் சுபிட்சமும் அமைதியும் இருக்கிறதோ அங்கேதான் வெற்றி வாகை சூட முடியும் என்ற அடிப்படையில் இந்த மார்க்கத்தை இஸ்லாம் என்ற அமைதி மார்க்கம் என்று வெறுமனே பெயரளவிலே சொன்னதோடு மட்டுமல்லாது அதற்கான காரணகர்த்தங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவான், அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலிலையும் நாம் ஈடுபடக்கூடாது என்று. வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, உங்களிடத்தில் யாதாவது ஒரு மடையர்கள் வந்து தேவையில்லாமல் வீண் தர்க்கம் செய்ய முயற்பட்டால் நீங்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு அந்த இடத்தை காலி பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ்வே சொல்லி காட்டும். வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, மடையர்கள் உங்களிடத்தில் தர்க்கம் செய்ய வந்தால் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள், சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நீங்கள் போய்விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். ஏனென்று சொன்னால், மடையர்கள் எங்கே நம்மிடத்தில் தர்க்கம் செய்ய ஆரம்பித்து விட்டார்களோ தர்க்கத்தினுடைய முடிவு அங்கே சண்டையிலே தான் வந்து முடியும். சண்டைகள், பிணக்குகள் அங்கே ஏற்படும். எனவே நீங்கள் அதற்கெல்லாம் பயிற்சியில் சொல்லிக் கொண்டு அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் சொல்லி காட்டும். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் மகத்தான மிகப்பெரிய அமைதியை சாந்தியையும் உருவாக்கி கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இன்றைக்கும் சிலர் உலகத்திலே நான் அமைதியை ஏற்படுத்த போகிறேன் என்பதாக மார்தட்டி கொண்டு பல்வேறு நாடுகளை மிரட்டி உருட்டி அமைதிக்கான வழியை தேடுகின்றார்கள். ஏதோ ஒரு நோபல் பரிசு நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நப்பாசையில் அமைதியை ஏற்படுத்தினால் 2 நாடுகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சண்டையை நிறுத்தி சமாதானம் செய்து வைத்தால் நமக்கு நோபல் பரிசு கிடைக்கும் என்ற ஒரு நப்பாசையில் அந்த அமைதியை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் அது எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமைதியை ஏற்படுத்துவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் செய்தார்கள். அவர்கள் எப்படி செய்தார்கள் என்ற அந்த வழிமுறையை பின்பற்றி நாம் அமைதிக்கான முயற்சியில் இறங்கினோம் என்று சொன்னால் நிச்சயமாக உலகத்தில் அமைதி நிலவும். யாரையும் உருட்டி மிரட்டி அதிகாரத்தை பயன்படுத்தி அமைதிப்படுத்திவிட முடியாது. சற்று நேரத்தில் அது கொஞ்சம் ஓய்ந்தாலும் கூட மறுபடியும் அது விஸ்வரூபம் எடுக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை.
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதிக்கான பாதையை அவர்கள் எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால், முதலில் அவர் எடுத்துக்கொண்டது, பிரச்சனை எங்கே உருவாகுகின்றதோ அந்த பிரச்சனையினுடைய ஆணி வேரை கண்டுபிடித்து அதை முறியடிப்பது, அதுதான் அமைதிக்கான வழி. மக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வருகிறது, சண்டைகள் மூலக்கூடிய சூழல் உருவாகிறது என்று சொன்னால் அதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? 35 வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தில் நிகழவிருந்த மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு முடிவு கட்டி ஒரு அமைதியை ஏற்படுத்தினார்கள். அங்கிருந்து தான் அவர்களுக்கு துவங்கியது. காபத்துல்லாவை கட்டி முடிக்கப்பட்டது. காபத்துல்லாவிலே ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்து வைக்க வேண்டும். காபத்துல்லாவுடைய மூனையில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைப்பதில் யார் வைப்பது என்பதில் பிரச்சனை. இன்னைக்கு நாட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இது மாதிரி தான் இருக்கும். அழகான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு விட்டு யார் தலைவர் அப்படிங்கிற சண்டை வந்துடும். அங்கே முதல்ல ரெண்டாக உடஞ்சிரும் அந்த கூட்டம். அதுக்கு பிறகு இவன் அவன் மேலே பழிய சுமத்துவான், அவன் இவன் மேலே பழிய சுமத்துவான், பிரச்சனை பயந்து போயிட்டே. இப்போ காபத்துல்லாவை கட்டி முடித்தாகிவிட்டது. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைக்க வேண்டும். அந்த கல்லை யார் வைப்பது என்பது பிரச்சனை. என்று சொன்ன அன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் மக்கமா நகரத்தில் பல்வேறு கோத்திரத்தார்கள் பெரும் பெரும் தலைவர்கள் என்று தன்னை மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தி வாழ்ந்து கொண்ட தலைவர்கள் நிறைய உண்டு. எந்த கோத்திரத்தார்கள் அந்த கல்லை எடுத்து வைப்பது என்ற பிரச்சனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்லு இங்கே இருக்கட்டும், நாளை காலையில் அதிகாலையில் யார் முதல் நபராக இந்த காபத்துல்லாஹ்க்கு வருகின்றாரோ அவர் அந்த கல்லை எடுத்து, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்து அந்த காபத்துல்லாவில் வைக்க வேண்டும் என்று ஒரு யோசனை சொன்னார்கள். அது எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம வீட்டுக்கு போயிட்டு காலையில் முதல் வந்துட வேண்டியதான். யார் யாருக்கு அந்த கல்லை எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஆசையும் அந்த கல்லை எடுத்து வைப்பதின் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கிறது என்றெல்லாம் கிடையாது. அது ஒரு பெருமை. அந்த காலகட்டத்தில் அந்த பெருமை என்னுடைய கோத்திரத்துக்கும் என்னுடைய குடும்பத்துக்குத்தான் வேண்டும் என்ற சண்டை அங்கே நிலவியது. இப்போ நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், யார் அதிகாலை பொழுதில் முதல் நபராக இங்கே வருகின்றாரோ அவர் அந்த கல்லை எடுத்து அங்கே வைக்க வேண்டும் என்பதாக சொல்லி கூட்டத்தை கலைத்தார்கள். எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதேபோல் மறுநாள் காலையில் அதிகாலை பொழுதிலே அங்கே முதலாக வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ஆளாக வந்தார். அதன் பிறகு அடுத்தடுத்த கோத்திரத்தாருடைய தலைவர்கள் வரிசையாக வருகின்றார்கள், வந்து நிற்கின்றார்கள். இப்பொழுதும் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை சொன்னார்கள். அவர்களுக்குத்தான் அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் சொன்ன தீர்ப்பு அப்படி. நபி அவர்கள் முதல் ஆளாக வந்து விட்டார்கள். எல்லோரும் சேர்ந்து கல்லை நீங்கள் தூக்கி வையுங்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவர்களுக்கு சொல்லுவதற்கு மனம் வரவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த உரிமை இருக்குகிறது. ஆனால் அதை எடுத்து தூக்கி அவர்களை வைத்தால் மறுபடியும் குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த முகமதா இந்த கல்லை தூக்கி வைத்தார் என்று நாளைக்கு இவனே பிரச்சனை பண்ணுவான். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு துண்டை எடுத்து விரிங்கன்னாங்க. ஒரு வேட்டி மாதிரி ஒரு பெரிய துண்டை எடுத்து விரிங்க, கல்லை தூக்கி அதில் வைங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில் துணியை பிடிங்கன்னாங்க. எல்லா கோத்திரத்துக்கார தலைவர்கள் இருக்கீங்களா, எல்லா தலைவர்களும் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் துணியை பிடிச்சி தூக்கி உள்ளே வச்சிடலான்டாங்க. இப்போ எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுது. என்னுடைய கரமும் பட்டது, நானும் தூக்கி வைத்தேன், நானும் தூக்கி வைத்தேன், நானும் வைத்தேன் என்று எல்லோரும் பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆலோசனையை சொல்லி அந்த கல்லை அங்கே தூக்கி வைத்தார்கள். இப்போ பிரச்சனை உருவாகின்ற பொழுது அதனுடைய ஆணி வேறு என்ன என்பதை கண்டுபிடித்து ஒரு சமாதான முறையிலே அந்த பிரச்சனைக்கான தீர்வை காணுகின்ற பொழுது அங்கே அமைதி ஏற்படும். அதற்கடுத்து அமைதி நிலவுவதற்குண்டான அடிப்படையில் காரணம் இன்னொன்று உடன்படிக்கை. இரு கோத்திரத்துக்கு மத்தியிலே, இரு நாடுகளுக்கு மத்தியிலே, இரு குடும்பத்துக்கு மத்தியிலே அல்லது கணவன் மனைவிக்கு மத்தியிலே எங்கேயாவது பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அங்கே ஒரு உடன்படிக்கைக்கு நாம் உட்பட வேண்டும். சண்டை போட்டுக் கொள்வதில் அல்லாஹ்வே விரும்புவதில்லை. வயின் ஜனஹு லிஸ்ஸல்மி ஃபஜ்னஹ் லஹா வதவக்கல் அலல்லாஹ் இன்னஹு ஸமீஉன் அலீம். அவர்கள் சமாதானத்தின் பக்கம் சாய்ந்து இணங்கி வந்தால் நீங்கள் அதன் பக்கமே நீங்கள் சாய்வீர்கள். ஒரு சமாதானமான ஒரு உடன்படிக்கையை நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தீர்வும். அந்த உடன்படிக்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு உம்ரா செய்வதற்காக வேண்டி புறப்பட்டார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை என்று அதற்கு ஒரு உடன்படிக்கைக்கு பெயர் சொல்லப்படும். 1400 தோழர்களோடு மக்காவிற்கு உம்ரா செய்வதற்காக புறப்பட்டார்கள். மக்காவின் எல்லையிலேயே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். மக்கத்து குஃபார்கள், காபீர்கள். மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்னால் அவர் சொன்னார்கள், நீங்கள் மக்காவிற்குள் நுழையக்கூடாது என்று. நபிகள் நாயகம் அவர் சொன்னார்கள், இல்லை, நான் உம்ரா செய்வதற்காக வேண்டிதான் வந்திருக்கிறேன், எந்த பிரச்சனைக்கு நான் வரல, உங்களோடு சண்டை ஓட்டுக் கொள்வதற்கு வரவில்லை என்று சொன்ன பொழுது, அப்படி நீங்கள் உள்ளே வரக்கூடாது என்று அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் அவர்கள், அப்படி என்று சொன்னால் நமக்கு மத்தியில் ஒரு உடன்படிக்கைக்கு வரலாம். இப்போ அவர்களும் சரி என்று சொன்னார்கள். ஒரு உடன்படிக்கை. இங்கே சஹாபா பெருமக்கள் எல்லாம் கொதித்து கொண்டிருக்கின்றார்கள். காபத்துல்லாவை பார்ப்பதற்கு விடமாட்டேன் சொல்வதற்கு இவர்கள் யார்? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஆணையிடுங்கள், களத்தில் இறங்குவோம், சண்டையிடுவோம், போர் செய்வோம் என்று துடித்துக் கொண்டிருந்தார்கள் சஹாபா பெருமக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டையை விரும்பவில்லை, அமைதிதான் வேண்டும், சுபிட்சம் தான் வேண்டும் என்றார்கள். ஒரு உடன்படிக்கையை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். அந்த உடன்படிக்கையினுடைய வாசகங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்கும் நமக்கு. உடன்படிக்கை எழுதப்படுகிறது. அது எப்படி எழுதப்படுகிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் அவர்கள் எழுதுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் மூலம் எழுதுவது என்று முதல் வரி. அதுக்கே அவன் எதிர்ப்பு தெரிவித்தான். அப்படி போடக்கூடாது, அப்துல்லாஹ் இப்னு முஹம்மதுன்னு போடுங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதக்கூடாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் நீங்கள் எழுதி அதை நான் ஏற்றுக்கிட்டேன்னா பிரச்சனையே இல்லையே, உங்களைத்தானே அல்லாஹ்வின் தூதராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளலையே. அதனால் அப்துல்லாஹ் இப்னு முஹம்மதுன்னு எழுதினாங்க. அதையும் எழுதினார்கள் ரசூலுல்லாஹி. இப்போ இந்த ஆண்டு நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது, நீங்கள் திரும்பி போயிடணும், இங்கேருந்து இப்படியே போய் அடுத்த ஆண்டு நீங்கள் உம்ராவுக்கு வரணும். சரி, வந்தால் 3 நாட்கள் தான் தங்க வேண்டும். சரி, 3 நாட்கள் தங்குகின்றோம். அதற்கடுத்து சொன்னார்கள், மக்காவிலிருந்து யாராவது மதீனாவிற்கு வந்தால் அவர்களை நீங்கள் திருப்பி மக்காவுக்கு அனுப்பிவிட வேண்டும், அங்கே வச்சுக்கக்கூடாது. சரி, ஆனால் மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர்வர்களே, நாம் சத்தியத்திலே தான் இருக்குகின்றோம், இவ்வளவு பெரிய பாரபட்சமான இந்த உடன்படிக்கையை நான் உடன்பட வேண்டுமா என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அமைதி வேண்டும், சண்டை வேண்டாம். அதற்கும் ஒப்புக்கொண்டார்கள். மக்காவிலிருந்து யாராவது தப்பி வந்து மதீனாவிற்கு வந்து விட்டால் அவர்களை திருப்பி அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். ஆனால் மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு போனால் அவங்க திருப்பி அனுப்ப மாட்டாங்க. அதுதான் உடன்படிக்கை. இன்றைக்கு அதுபோன்ற உடன்படிக்கை ஹமாஸில் ஏற்பட்டிருக்கின்றன. உலகத்தில் சில தலைவர்கள் ஏன் இந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் என்று ஹமாஸை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் உண்டு. ஆனால் அவர்கள் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவில் எடுத்த அந்த உடன்படிக்கையினுடைய அந்த வழிகாட்டுதல் படி இந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். சண்டை நிறுத்தம் வேண்டும் என்பதற்காக வேண்டி, அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினார்கள். அதன் பிறகு அடுத்த ஆண்டு மக்காவுக்கு சென்றார்கள், உம்ரா செய்தார்கள். அதன் பிறகு வந்தார்கள். இந்த உடன்படிக்கையை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே மிக பிரம்மாண்டமான முறையில் சொல்லி காட்டுவான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா. மக்காவை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான ஒரு அடிப்படையான கோட்பாட்டை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள், உங்களுக்கு மக்கா வெற்றி கொள்ளப்படும் என்பதாக சொன்னார்கள். அதன் பிறகு சில ஆண்டுகளிலேயே மக்காபா நகரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். மக்காவையும் மதீனாவையும் முழுமையாக தன்னுடைய ஆளுமைக்கு கீழ் கொண்டு வந்தார்கள். இப்போ சில விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும், மன்னிக்கும் மனப்பான்மை இருக்க வேண்டும். அமைதியை நிலைநாட்டுவதற்குண்டான சாரம் என்ன என்பதை கண்டறிந்து அதற்கான முயற்சிகள் இருக்க வேண்டும். ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் என்று தன்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்பதை பயன்படுத்தி கொண்டு சர்வாதிகாரித்தனமாக மிரட்டல் உருட்டல் மூலமாக அமைதிகளை ஏற்படுத்தி விட முடியாது. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த உலகம் அமைதியை விரும்புகின்றது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தேவையும் இந்த உலகத்திற்கு அதிகமாக இருக்கின்றது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தை, எந்த அமைதியான மார்க்கத்தை நமக்கு போதித்து கொடுத்தார்களோ அந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்பாலிப்பானாக. உலகம் முழுவதும் அமைதி நிலவுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.